அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்ருல் காயிப் மஜ்ஹூலை வேறு ஒரு வார்த்தையை வச்சு உதாரணமாக எடுத்திருக்கோம். அதற்கு உண்டான சீகாவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க ஆரம்பத்திலேருந்து நம்ம சேனலுக்குள்ளே போய் வீடியோ பார்த்திங்கன்னா இது என்ன பாடம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்க கித்தாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிடிஎஃப் ஃபைலாக என்கிட்ட இருக்குது. இன்ஷா நீங்கள் கமெண்ட்டில் பிடிஎஃப்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பரை தருவேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கித்தாப்புண்டா உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து அமுச்சு விட்ருவேன். இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். அம்ருல் காயிபுல் மஜ்ஹூல் பார்க்க போகிறோம். என்ன வார்த்தையை வச்சு பார்க்க போகிறோம்னா, சபஹ அப்படின்னா நீந்தினான்ற அர்த்தம். சபஹன்னா நீந்தினான்ற அர்த்தம். வார்த்தைகள்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதை வச்சு எப்படி அம்ருல் காயிப் மஜ்ஹூலாக எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். போன வீடியோவில் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம், ஸ்க்ரீன்லேயும் காமிச்சிருந்தோம். இந்த தடவை வந்து வெறும் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் வெறும் எக்ஸ்பிளைன் பண்ணாவே. சரிங்களா? அம்ருல் காயிப் மஜ்ஹூல் எடுக்கணும்னா என்னம்மா பண்ணணும்? முஸ்தக்பில் காயிப் மஜ்ஹூல் வந்து நமக்கு தெரியணும். சபஹல முஸ்தக்பில் காயிப் மாரூஃப் எப்படி இருக்கும்? யஸ்பஹு, யஸ்பஹானி, யஸ்பஹூன்னு இருக்கும். அதை மஜ்ஹூலாக மாத்திரப்ப யுஸ்பஹு, யுஸ்பஹானி, யுஸ்பஹூன, துஸ்பஹு, துஸ்பஹானி, யுஸ்பஹனன்னு கிடக்கும். இதுதான் வந்து முஸ்தக்பில் காயிப் மஜ்ஹூல். காயிப் மட்டும் எடுத்தால் போதும். அதனால் மொதல் 6 மஜ்ஹூலான ஃபைல் முஸ்தக்பில் மஜ்ஹூல்லேருந்து எடுத்தாச்சு. அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் என்னது? லாமுல் அம்ரு சேர்க்கணும். லாமுல் அம்ருனா என்னது? கஸ்ரு செய்யப்பட்ட லாமுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது லாம் ஜெர்லி. இதை வந்து என்ன பண்ணணும்? இந்த ஃபைலுக்கு முன்னாடி சேர்க்கணும். அப்போ எப்படி கிடைக்கும் நமக்கு? லீ யுஃப் அலு, லீ யுஃப் அலானி, லீ யுஃப் அலூன, லீ துஃப் அலு, லீ துஃப் அலானி, லீ யுஃப் அல்ன அப்படின்னு கிடைக்கும். அடுத்து தேர்டு ஸ்டெப்பு வஹ்தான் முதக்கர்லையும் வஹ்தான் முஅன்னஸ்லையும் உள்ள கடைசி எழுத்துடைய ஹரக்கத்தை நீக்கணும். ஹரக்கத்தை நீக்கிட்டால் அந்த இடத்துல சுக்குன் கிடைக்கும். சரி, ஒரு ஃபைலை பார்த்தோன்னே நான் வஹ்தான் முதக்கர் வஹ்தான் முஅன்னஸ் அப்படிங்கிறத எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வஹ்தான் முதக்கர்லையும் வஹ்தான் முஅன்னஸ்லையும் என்ன பண்ணாது? நூன் வந்து இருக்காது. இப்போ நூன் இல்லாமல் எந்த ஃபைல் இருக்குதோ அங்கே உள்ள ஹரக்கத்தை, கடைசி எழுத்துடைய ஹரக்கத்தை எடுத்துடலாம். இப்போ லீ யுஃபாலூன்னு இருக்குது, இங்கே நூன் இல்லை பார்த்தீங்களா? அப்போ அந்த லாமுக்குள்ள ஹரக்கத்தை எடுத்தாச்சு. எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே சுக்குன் வந்துடும். சுக்குன் வந்தால் லீ யுஃப் அல் அப்படின்ட்டு வரும். அது மாதிரி சபஹ வச்சு பண்ணுறப்ப லீ யுஸ்பஹூ இருக்கும். அங்கே வந்து கடைசியில் உள்ள ஹரக்கத்தை நீக்கிட்டோன்னா லீ யுஸ்பஹ் அப்படின்னு கிடைக்கும். லீ யுஸ்பஹ். அதுக்கப்புறம் லீ யுஸ்பஹானி, லீ யுஸ்பஹூன. இங்கே என்ன நூன் அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் லீ துஸ்பஹூன் இருக்கும். இங்கே என்ன பண்ணணும்? நம்ம கடைசி ஹரக்கத்தை நீக்கிடணும். நீக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? லீ துஸ்பஹன்னு கிடைக்கும். லீ துஸ்பஹானி, லீ யுஸ்பஹ்ன அப்படின்னு இருக்கும். அடுத்து என்ன ஸ்டெப்பு அப்படின்னா, எல்லா நூனையும் நீக்கிடுங்க, ஜம்உ முஅன்னஸ் நூனை மட்டும் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஜம்உ முஅன்னஸ்னால் ஃபைலுடைய கடைசி எழுத்து கடைசியில் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் ஜம்உ முஅன்னஸுடைய நூன். அதை மட்டும் நம்ம விட்டுறணும். மற்ற எல்லாத்தையும் எடுக்க சொல்லுவாங்க. நம்ம மற்ற எல்லாத்துலேயும் உள்ள நூனை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி கிடைக்கும். சென்டரில் பாருங்கள், அம்ருல் காயிப் மஜ்ஹூல் இருக்கா? லீ யுஸ்பஹ், லீ யுஸ்பஹா, லீ யுஸ்பஹு, லீ துஸ்பஹ், லீ துஸ்பஹா, லீ யுஸ்பஹன. இப்படி தான் அம்ருல் காயிப் மஜ்ஹூல் எடுக்கக்கூடிய முறை. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் 2-3 வார்த்தையை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபத்தஹ இதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே பேட்டர்னில் கிடைக்கும். ஸ்டெப்பு நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் சொன்ன இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தமிழில் நோட்டில் கூட எழுதி வச்சுக்கலாம். அடுத்து இதுக்கு உண்டான தமிழ் அர்த்தம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பாடம் பார்க்குறோம் அப்படின்னா, அம்ரு பார்க்குறோம். இப்போ அம்ருன்னா என்ன தமிழ் அர்த்தம் பார்த்தோம்? ஏவல், ஏவுறது அம்ருனா. சரிங்களா? எப்படி ஏவலாம் அப்படின்னா, இப்போ நம்ம பிள்ளைங்க வந்து படிக்காமல் இருக்காங்க, டிவி பார்க்கணுங்கிறாங்க, ஃபோன் பார்க்கணுங்கிறாங்க. இப்போ வீட்டில் உள்ள தாய்மார்கள்னால் என்ன பண்ணுவாங்க? ஏய் ஒழுங்காக படிச்சுட்டு ஃபோனை பார்க்கலாம். ஒழுங்காக இப்போ நீ படிக்கிற, அவ்வளோதான் சொல்லிட்டேன், நீ படி, இப்போ புக்கை எடு அப்படின்ட்டு ஏவுறோம். புக்கை எடுங்கிறது ஒரு ஏவல், நீ படி அப்படிங்கிறது ஒரு ஏவல். அதே மாதிரி சபஹனா நீந்தினான்ற அர்த்தம். இப்போ நீந்தக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து இப்போ நீ நீந்து அப்படின்ட்டு நம்ம ஏவுறோம்.
சரிங்களா? நீச்சல் பயிற்சி செய்யக்கூடிய ஒரு நபரை பார்த்து நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நீ நீந்து அப்படின்ட்டு நம்ம ஏவுறோம். இது அம்ரு. சரிங்களா? நீங்கிறத ஹாலிர குறிக்கும். நம்ம என்ன பார்க்குறோம், காயிபை பார்க்குறோம். அப்போ அவன் ஒரு ஆண் நீந்தட்டும் அப்படின்ட்டு சொல்லலாம். சரிங்களா? அவன் ஒரு ஆண் நீந்தட்டும் அப்படின்னு சொல்லலாம். மஅரூஃபாக இருந்துச்சுன்னா செஞ்சவன் நமக்கு தெரியும், அவன் ஒரு ஆண் நீந்தட்டும் சொல்லலாம். மஜ்ஹூலாக இருக்கனால யார் செஞ்சாங்கன்னு தெரியாதா, அதனால் படங்கிற வார்த்தை வந்து மஜ்ஹூலுக்கு வரும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த மஜ்ஹூலாக இருந்தாலும் சரி, மாலி மஜ்ஹூலாக இருந்தாலும் சரி, முஸ்தக்பில் மஜ்ஹூலாக இருந்தாலும் சரி, படங்கிற வார்த்தை தமிழ் அர்த்தத்தில் வரும். அப்போ இங்கே எப்படி வரும், அவன் ஒரு ஆண் நீந்த படட்டும். லீ யுஸ்பஹ் அவன் ஒரு ஆண் நீந்தப்படட்டும். லீ யுஸ்பஹா அவர்கள் இரு ஆண்கள் நீந்தப்படட்டும். லீ யுஸ்பஹு அவர்கள் பல ஆண்கள் நீந்தப்படட்டும். லீ துஸ்பஹ் அவள் ஒரு பெண் நீந்தப்படட்டும். லீ துஸ்பஹா அவர்கள் இரு பெண்கள் நீந்தப்படட்டும். லீ யுஸ்பஹன அவர்கள் பல பெண்கள் நீந்தப்படட்டும். இதில் வந்து கொஞ்சம் தமிழ் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஆண் இரு ஆண்கள் அப்படின்ட்டு சில இடத்துல இருக்குது, சில இடத்துல வந்து இருக்காது. நான் கடைசியில் வேண்டாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் நம்ம படிக்கிற மாதிரி. அடுத்து நம்ம இதுக்கு உண்டான சீகாவை பார்க்க போகிறோம். அம்ருல் காயிப் மஜ்ஹூலுக்கு உண்டான சீகாவை பார்க்க போகிறோம். லீ யுஸ்பஹ்னா அவன் ஒரு ஆண் நீந்தட்டும் இருக்குது. அப்போ ஒரு ஆணுக்கு என்ன படிச்சிருக்கோம், சீகா வஹதானு முதக்கர். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அம்ருல் காயிப் மஜ்ஹூல் போடணும். லமீரு ஹுவ, இந்த காயிப்னு இருக்குல்லம்மா, அந்த இடத்துல வந்து அம்ருல் காயிப் மஜ்ஹூல் எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா இது மாதிரி பாக்ஸ் போட்டே நீங்கள் எழுதிக்கலாம். சீகா தனியாக எழுதிக்கலாம், அம்ருல் காயிப் மஜ்ஹூல் தமிழ் அர்த்தம் போட்டுட்டு என்ன பண்ணிடணும், ரைட் சைடில் சீகா இருக்குல்ல, ஒவ்வொன்றுக்கும் நம்ம சீகா போடுற கஷ்டமாக இருக்குன்னா இது மாதிரி எழுதிக்கலாம். வஹதானு முதக்கர் எழுதியாச்சு. அங்கே காயிப் கூட போட தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணிடலாம், அங்கே ஹெட்டிங் இருக்குது பாருங்கள் அரபிக்கு மேலே, அதுதான் அந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கேள்வி கேட்டால் சீகா சொல்லுங்கன்னு கேட்டால் வாஹிது முதக்கரு அம்ருல் காயிப் மஜ்ஹூல்ன்ட்டு அந்த ஹெட்டிங்கை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லமீர் ஹுவ, அவன் ஒரு ஆணுக்கு லமீர் என்ன படித்தோம், ஹுவன் படித்தோம். லீ யுஸ்பஹா அவர்கள் இரு ஆண்கள் நீந்தப்படட்டும். இரு ஆண்களுக்கு தஸ்னியா முதக்கரு. அதுக்கப்புறம் பாடத்தை பார்க்கணும். அம்ருல் காயிப் மஜ்ஹூல் லமீரு ஹுமா. லீ யுஸ்பஹு அவர்கள் பல ஆண்கள் நீந்தப்படட்டும். பல ஆண்களுக்கு பன்மைக்கு ஜம்உ, ஆண்களுக்கு முதக்கரு. அதுக்கப்புறம் அம்ருல் காயிப் மஜ்ஹூல் லமீரு ஹும்மு. லீ துஸ்பஹ் அவள் ஒரு பெண் நீந்தட்டும். அவள் ஒரு பெண் வஹதான் முஅன்னஸ், அம்ருல் காயிப் மஜ்ஹூல் லமீரு ஹிய. லீ துஸ்பஹா அவர்கள் இரு பெண்கள் நீந்தட்டும். தஸ்னியா முஅன்னஸ் காயிபு, அம்ருல் காயிப் மஜ்ஹூல் லமீரு ஹுமா. லீ யுஸ்பஹன அவர்கள் பல பெண்கள் நீந்தட்டும். சீகா ஜம்உ முஅன்னஸ் அம்ருல் காயிபுல் மஜ்ஹூல் லமீரு ஹுன்ன. இப்படியும் நீங்கள் எழுதிக்கலாம். ஷார்ட்டாக எழுதுறதுக்காக வேண்டி நான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி தோது வருதோ அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு என்ன, நம்ம சொல்லியிருந்தோம் தமிழ் அர்த்தத்தை உங்களுக்கு கரெக்டான முறையில் உங்களுக்கு தர்றேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது மாதிரி நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அவன் ஒரு ஆண் நீந்தப்படட்டும், அவர்கள் இரு ஆண்கள் நீந்தப்படட்டும், அவர்கள் பல ஆண்கள் நீந்தப்படட்டும். அவள் ஒரு பெண் நீந்தப்படட்டும், அவர்கள் இரு பெண்கள் நீந்தப்படட்டும், அவர்கள் பல பெண்கள் நீந்தப்படட்டும். மொத்தம் 6 ஃபைல், 6 சீகாக்கள், 6 வடிவங்கள் உள்ள ஃபைல் வந்து அம்ருவில் வரும். அம்ரு ஹாலிர் மஅரூஃப்லையும் 6 தான் வரும். அம்ரு காயிப் மஅரூஃப்லையும் 6 தான் வரும். அம்ரு காயிப் மஜ்ஹூல்லையும் 6 தான் வரும். அதே மாதிரி நஹீலையும் இது மாதிரி நஹியு ஹாலிர் மஅரூஃப், நஹியு காயிப் மஅரூஃப், நஹியு காயிப் மஜ்ஹூல் இருக்குது. அங்கேயும் வந்து 6 தான் வரும் ஒரு பாடத்தில். மாலி மஅரூஃபுல் முஸ்பத்து, மாலி மஅரூஃப் மன்ஃபி, மாலி மஜ்ஹூல் முஸ்பத்து, மாலி மஜ்ஹூல் மன்ஃபி, முஸ்தக்பில் மஅரூஃப் முஸ்பத்து, முஸ்தக்பில் மஅரூஃப் மன்ஃபி, முஸ்தக்பில் மஜ்ஹூல் முஸ்பத்து, முஸ்தக்பில் மஜ்ஹூல் மன்ஃபி. இங்கேயெல்லாம் எப்படி வரும், 14 வரும். அம்ரு நஹி பாடத்தில் மொத்தம் 6 தான் ஃபைல் வந்து ஒரு ஹெட்டிங்கில் ஒரு டாப்பிக்கில் வருங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போகிறோம். நான் வந்து இந்த வீடியோவில் வந்து அம்ரு காயிப் மஜ்ஹூல் எடுக்கிறதுக்கு சில ஸ்டெப்புகள்லாம் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு இது பண்ணணும், செகண்ட் இது பண்ணணும் அப்படின்ட்டு. அதை வந்து நீங்கள் தமிழில் சொன்னாலும் போதும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, எல்லா ஸ்டெப்பையும் கமெண்டில் பண்ணுறீங்க. மொத்தம் ஒரு 5-6 ஸ்டெப்பு இருக்கும். அந்த 5-6 ஸ்டெப்பையும் வந்து வரிசையாக 1 2ன்னு போட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பையாக நீங்கள் போட்டு கமெண்டில் இன்ஷா அல்லாஹ் அமுச்சு விடுங்க. எத்தனை பேர் கரெக்டாக அமுச்சு விட்றீங்கன்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வீடியோவில் அம்ருல் ஹாலிர் மஅரூஃபை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.